வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி ஒரு வாழ்வியலின் அர்த்தமுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் எல்லோருமே மரணத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கோம். மரணத்தின் வழியை தேடி நாம் சென்று சேர்கின்ற இடத்தை நோக்கி தான் பயணப்பட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை மிக வெறுமனையாகவும் வெறுக்கத்தக்கதாகவும், அதுவும் இல்லை அமைதி இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் ஏன் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் நொடியில் பிடியில் வாழணும்? எல்லா நாளும் வாழ்வு நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமான நாள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும் வரை அந்த இயற்கையினுடைய அந்த காற்றை போல், அந்த தென்றலை போல் நல்ல ஒரு மனநிலையோடு மகிழ்ச்சியோடு எதையும் குற்றம் குறை பார்க்காமல், யாரையும் வக்கரமோ வன்முறையோ எதுவுமே செய்யாமல், நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நமக்கான வேலை என்ன அப்படின்ற விஷயத்தில் ஆழ்ந்து நம்ம போனோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாழ்க்கையினுடைய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். நம்ம எதை நோக்கி போகிறோம்னு தெரியாமல் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு நிறைய விஷயங்களில் நாம் என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யாமலேயே அந்த வேலையை செஞ்சு பெரிய இடத்துக்கு போனவங்கள பார்த்து நம்ம ஒரு நாள் நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லோரும் சொல்லுவோம், நமக்கு மேலே உள்ளவனை பார்க்குறத விட நமக்கு கீழே உள்ளவனை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஒரு நடுத்தரமான ஒரு இயல்பான ஒரு நிலைக்கு நம்ம வந்துடணும். எப்போவுமே எல்லை மீறிய ஒரு ஆசைகளோ எல்லை மீறிய ஒரு இடத்திற்கோ நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சா கூட எந்த இடத்துக்கு போனாலும் நாம் போக வேண்டிய இடம் நமக்கு சரியான இடமாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துக்கு போனால் எப்படி வாழ்ந்துடலாமா, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படி வாழ்ந்துடலாமான்ட்டு நமக்கான கொடுக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்து அந்த இளம் முதுமை கடைசி வரைக்கும் என்ன இருக்கோ அதை ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை நம்ம யாருமே வாழ்கிறதில்லை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதுமே சிலருக்கு பெரிய ஒரு ரணமாகவும் பாரமாகவே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் என்ன வாழணும்னு தெரியாமையே சில நேரத்தில் சில நாட்களில் சில பேர் பேச்சு நான் கேட்டிருக்கேன். நான் அப்படியே வாழ்க்கையை அந்த நாளை தள்ளிகிட்ருக்கேன், கடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் வந்துச்சுன்னா அந்த நாளை போக்கக்கூடிய எப்படி போக வைக்கணுமோ அதை போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நாளை கடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளை நாம் எப்போவுமே அந்த நாளை நம்மளை கடத்த முடியாது. அந்த நம்மக்கிட்ட இருந்து அந்த நாள் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாளும் சரியான ஒரு பாதையில் போய்கிட்ருக்கோம். அந்த பாதையில் நாம் இருக்கோம். அந்த பாதையில் இருந்து வாழ்ந்து ரசித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பக்குவம் நிறைய பேருக்கு இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா தான் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அது மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனித பிறப்பை நாம் பெற்றிருக்கோம். அதை அழகாக நிம்மதியாக மகிழ்ச்சியோடு எல்லோருடனும் கலந்து ஒரு வாழ்க்கையை வாழணும். வெறுப்பு இன்றி வந்தோரை நாம் மகிழ்வித்து நாமளும் மகிழ்ந்து இந்த உலகத்தில் மகிழ்ந்து முடிவோம். இதுதான் வாழ்க்கை. எப்போவுமே ரணமாகவும் எப்போவுமே அழுத்தமாகவும் எப்போவுமே கவலையாகவும் எப்போவுமே பிடித்தமில்லாத வாழ்க்கையாகவே வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் மரண வாழ்க்கையை யாரும் வாழ வேண்டாம். எப்போவுமே நம்ம கடைசியாக மரண படுக்கையில் போகும்போது நம்ம சென்று போகின்ற இடத்த 4 பேர் நம்மளை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதை பற்றி கவலையப்படாத. இருக்கின்ற வாழ்க்கையை இயல்பாக அழகாக கடந்து போங்க. வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். வாழணும். அதை முறையானதோ சரியானதோ இல்லை எப்படியோ, ஆனால் யாரையும் தொந்தரவு படுத்தாமல் அழகாக வாழ்ந்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கை இனிக்கும். புரிஞ்சவங்களுக்கு இந்த வாழ்க்கை அழகாகும், புரியாதவங்களுக்கு வாழ்க்கை வெறுப்பாகும். நன்றி, வணக்கம். பிடிச்சதனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகளிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.